நண்பர்களே, 2025 தை மாதம் கன்னி ராசியினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, ராசிக்கு அதிபதியான புதன் 4, 5 இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காரணம் 4ஆம் இடம், 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ ஸ்தானத்திலே, மனமகிழ்ச்சி ஸ்தானத்திலே, திரிகோண ஸ்தானத்திலே புதன் அமர்ந்து 7வது பார்வையாக இவர்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான ஒன்றுதான். விரையாதிபதியான சூரியனுடன் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக பொதுவாக இந்த மாதம் இவர்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேண்டும். லக்கணத்தில் கேது இருப்பதனால் சற்று எச்சரிக்கை தேவை. கோயில் குல பிரார்த்தனைகள், தெய்வீக வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஜவ்வு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சற்று பிரச்சனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் சனி பகவான் 6லே நிற்கிறார். இது ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை தான். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து ராசியை பார்க்கிறார்கள். யோகாதிபதியான அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு. சுக்கிரன் உங்களுக்கு தனாதிபதி, அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆகியனால இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. சனி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய அமைப்பில் 8ஆம் இடம் என்பது பிரச்சனைக்குரிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆகினால் பம்பு வழக்கு பிரச்சனை தொந்தரவுகளில் நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் சாதகமான சூழ்நிலையே அமையும். ஆயுள் காரகனான சனி பகவான் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தையே பார்ப்பது சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தை சனி பார்ப்பது சிறப்பு. அடுத்தபடியாக உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. எடுத்த காரியங்களே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். முதல் வேலையை விட 2ஆவதாக எடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சிறந்த லாபத்தை கொடுக்கும் என்ற விஷயங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களிலே வெற்றிகள், வேலையிலே உறுதி. மேலும் தான் எடுத்து நடத்தக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அதிலே சிறப்படையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கன்னி ராசினருக்கு கண்டிப்பாக உண்டு என்று சொல்லணும். செவ்வாய் இவர்களுக்கு 11ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இருந்தாலும் 11இல் இருப்பது சிறப்பான ஒரு விஷயம். ஆக 8க்குரியவன் 3க்குரியவன் 8க்குரியவன் என்ற ஆதிபத்தியம் பெறக்கூடிய இந்த செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வக்கரகதியிலே இருக்கிறார். மற்றபடி இந்த ராசியினர் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சிறந்த மாசமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. எண்ணற்ற பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொண்டவர்களும் அதிலிருந்து விடுபட்டு சிறந்த பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. பொதுவாக பயணங்கள் இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்ற விஷயங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. நினைத்ததை நினைத்தபடி நடத்தக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக கல்வியிலே சிறந்த பேரும் புகழும், தொழில் சார்ந்த விஷயங்களிலே மிக சிறப்பான ஒரு பெயரம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகையினால் கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதத்திலே வரக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், எது சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலே நாட்டம் செலுத்தி செய்வார்களே ஆனால் நிச்சயமாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.